வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங் வந்து நடந்துட்டுருக்குது. கேண்டிடேட்ஸ் எல்லாரும் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஷனில் இருப்பீங்க. எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் எம்ஆர்பி மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம், அதுக்கு என்ன பேசிக் சேல்ரி, மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும், எந்தெந்த கோர்ஸ்லாம் வந்து படித்தோன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது, எந்தெந்த கோர்ஸ் படித்தா ஃபாரின் போகலாம், அதை பற்றி வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எம்ஆர்பி கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸ் போட்ட நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் தான் வந்து சொல்லியிருக்கோம். அதை அனலைஸ் பண்ணி தான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் எந்தெந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கெலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இருக்குது, அதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான பேசிக் சேல்ரி என்ன, எந்தெந்த செக்டார்ஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து போட போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்தெந்த செக்டார்ஸ்க்கு கீழெல்லாம் வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ஆர்பி, எய்ம்ஸு, பேராமிலிட்ரியில் வந்து சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப் மாதிரியான பேராமிலிட்ரி செக்டார்ஸ். அடுத்து வந்து இஎஸ்ஐசி, இசிஹெச்எஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் கீழே வரும். அதுக்கடுத்து வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஜிப்மர், அது போக அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில். அடுத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் வித் அதோட அட்டாச்சான ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இருக்குது. இந்த செக்டர்ஸ்க்கு கீழே அதிகமான அளவில் போஸ்டிங்ஸ் போடக்கூடிய, வேக்கன்சிஸ் வந்து போடக்கூடிய ஒரு 4 டிகிரி கோர்சஸ் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஸ்சி நர்சிங், நம்பர் 2 பிஃபார்ம், நம்பர் 3 பிஎஸ்சி எம்எல்டி, நம்பர் 4 பிஎஸ்சி ரேடியோகிராஃபி. ஃபர்ஸ்ட்டு நம்ம பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிக அளவில் பெண்கள் இருக்க போகிறாங்க பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ பெண்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஹியூஜ் வேக்கன்சிஸ் வந்து போடுவாங்க. அதிகமான அளவில் வேக்கன்சிஸ் வந்து போடக்கூடிய போஸ்டிங் தான் வந்து டிகிரி தான் வந்து இந்த பிஎஸ்சி நர்சிங். இதில் என்னென்ன போஸ்ட்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட், பப்ளிக் ஹெல்த் நர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ், அதில் வந்து எஸ்ஐ அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர். அடுத்து வந்து சிஸ்டர் கிரேட் 2, நர்சிங் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு 5 டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு கால்ஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி நர்சிங்கும் முடிச்சிருக்கலாம், பிஜிஎன்எம்மும் முடிச்சிருக்கலாம். இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க ஆட்களை அப்படின்னு பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சேல்ரி வந்து மேக்ஸிமம் பேசிக் சேல்ரி வந்து 44,900, மினிமம் பேசிக் சேல்ரி வந்து 35,400. அதாவது நீங்கள் குறைஞ்சபட்சம் 35,400 அப்படின்னாலே வந்து ஒரு 52,000லேருந்து 54,000த்துக்குள்ளே சேல்ரி வந்துடும். 44,900 அப்படின்றப்போ உங்களோட சேல்ரி வந்து நியர்லி 60,000 வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். அவேர்னஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அடுத்து நர்சிங்க்கு அடுத்து அதிகமான அளவில் கேட்கக்கூடிய போஸ்டிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஃபார்ம். இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் பிஃபார்ம் வச்சு என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட், ஃபார்மசிஸ்ட் ஏஎஸ்ஐ, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர். அடுத்து ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2, ஸ்டோர் கீப்பர், ட்ரக் ஸ்டோர் கீப்பர் அப்படின்ட்டு ஒரு போஸ்டிங்கும் வந்து போடுறாங்க. மொத்தமாக வந்து இதுலேயும் வந்து 5 டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஃபார்ம், டிஃபார்ம் இந்த ரெண்டுமே வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க. இதுக்குமே வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் வந்து ஆட்களை வந்து எடுக்கிறாங்க. அடுத்து இதுக்கான சேல்ரி என்ன, பேசிக் பே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 29,200. அதாவது தோராயமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30,000த்துக்கு மேலே வந்து சேல்ரி வந்துடும். ட்ரக் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து என்ன சேல்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 35,400. அதுக்கடுத்து வந்து என்ன கோர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி எம்எல்டிக்கும் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து இருக்குது. ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் லேப் சூப்பரிண்டெண்டன்ட், அடுத்து லேப் டெக்னீஷியன், லேப் அசிஸ்டண்ட்,
ஏஎஸ்ஐ லேப் டெக்னீஷியன் அப்படின்ட்டு ஒரு 4 டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து டிஎம்எல்டி டிப்ளமா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அல்லது பிஎஸ்சி எம்எல்டி இந்த 2 தான் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்குமே வந்து ரிட்டன் எக்ஸாம் தான். இதோட சேல்ரி வந்து எவ்வளோ இருக்கும்? பேசிக் சேல்ரி வந்து மேக்ஸிமம் 36,400லேருந்து மினிமம் 29,200 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி. இதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் போஸ்ட்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியோகிராஃபர் கிரேட் 2, ஜூனியர் எக்ஸ்ரே அசிஸ்டண்ட், ஏஎஸ்ஐ எக்ஸ்ரே டெக்னீஷியன் அப்படின்ட்டு ஒரு 4 டைப் ஆஃப் போஸ்ட் வந்து போடுறாங்க. இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டிஆர்டிடி டிப்ளமா ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி அல்லது பிஎஸ்சி ரேடியோகிராஃபி இதுதான் இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். இதுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கும் ரிட்டன் எக்ஸாம் தான். அடுத்து இதுக்கான சேல்ரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 35,400 மேக்ஸிமம் பேசிக் பே, மினிமம் பேசிக் பே வந்து 29,200 வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே பேசிக் பே தான். இதிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 10,000க்கு மேலே வந்து அதிகமாக தான் கிடைக்க போகுது. ஒரிஜினல் உங்களோட சம்பளம் வந்து இதை விட 10,000 வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. இந்தந்த கோர்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் கம்மியான அளவில் வேக்கன்சிஸ் வந்து போடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி. இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமா கூட முடிச்சிருக்கலாம். இதுக்கான போஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசியோதெரபிஸ்ட் அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு 2 டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து போடுறாங்க. சேல்ரி வந்து 29,200. அதுக்கடுத்த கோர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பியில் ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு போஸ்டிங் வந்து போடுறாங்க. இதுக்கான சேல்ரி வந்து 25,500 பேசிக் சேல்ரி தான். இது வந்து 25,500. அதுக்கடுத்து வந்து பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பியில் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க. இதுக்கான சேல்ரி வந்து 35,400. இந்த 3 எக்ஸாம் பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த 3 டிகிரி கோர்சஸ்க்கான போஸ்டிங்ஸ்க்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். இதில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து பேராமிலிட்ரி சைடு வந்து அதிகமாக தேவைப்படுவாங்க. ஏன்னா யாருக்காவது அடிபட்டுருச்சு அல்லது அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி அங்கே வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட் கூட அங்கே வந்து அதிகமாக தேவைப்படுவாங்க. இந்த 3 கோர்சஸை விடவும் இன்னும் கொஞ்சம் கம்மியான அளவில் வேக்கன்சிஸ் எடுக்கக்கூடிய கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிஏஎஸ்எல்பி. இதுக்கு டிப்ளமா ஹோல்டர்ஸையும் வந்து எடுக்கிறாங்க. போஸ்ட் வந்து என்ன போஸ்ட் வந்து ஆர்ஆர்பியில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க ஆர்ஆர்பியிலேருந்து. இதுக்கான சேல்ரி வந்து மேக்ஸிமம் பேசிக் பே வந்து 35,400, மினிமம் பேசிக் பே வந்து 29,200. அடுத்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி இதுலேயும் வந்து டிப்ளமா ஹோல்டர்ஸையும் எடுக்கிறாங்க. இதுக்கான போஸ்ட் வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியன். சேல்ரி வந்து 35,400 மேக்ஸிமம், மினிமம் பேசிக் பே வந்து 29,200. அதுக்கடுத்து வந்து பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இதுக்கான போஸ்ட் என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ஆர்பியில் வந்து பெர்ஃபியூஷனிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து போடுறாங்க. இதுக்கான சேல்ரி வந்து 35,400. இந்த 3 கோர்சஸ்க்குமே வந்து ஆட்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன். அதுக்கடுத்து வந்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜியோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் வந்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜியை டைரெக்டாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வச்சு போஸ்டிங் வந்து போட்டதில்லை. இதில் என்னென்ன போஸ்ட்லாம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இசிஜி டெக்னீஷியன், கார்டியாக் டெக்னீஷியன், கேத்லேப் டெக்னீஷியன் அப்படின்ட்டு 3 போஸ்ட் போடுறாங்க. பட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி வச்சு போட்டதில்லை. டிப்ளமா அல்லது சர்டிஃபிகேட் கோர்சஸை தான் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் வந்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜியும் வந்து அதில் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இதுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷனும் வந்து ரிட்டன் எக்ஸாம் தான். சேல்ரி வந்து 29,200. இப்போ வந்து நம்ம
ஆர்ஆர்பி, எய்ம்ஸ், பாராமிலிட்ரி, இஎஸ்ஐசி, இசிஹெச்எஸ் போடுற ஜாப் டைப்ஸ் அண்ட் அதுக்கான சேலரி என்ன, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன, எந்தெந்த கோர்ஸுக்கெலாம் வந்து அதிகமான அளவு வேக்கன்சிஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் எந்த பேசிஸில் சொல்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ் இந்த செக்டார்ஸில் நடந்த எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷனை அனலைஸ் பண்ணி தான் வந்து நம்ம இதை வந்து சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து அதிகமான அளவில் ஆட்கள் எடுக்கப்பட்ட கோர்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிஎஸ்சி எம்எல்டி, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி. அதுக்கடுத்து குறைவான அளவில் எடுக்கப்பட்ட ஆட்கள் எடுக்கப்பட்ட கோர்சஸ் வந்து எது எது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஏ எஸ்எல்பி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோபல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இந்த இதுக்கெல்லாமே வந்து இது வரைக்கும் வேக்கன்சிஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து டைரெக்டாக இந்த 2 டிகிரி கோர்சஸை வச்சு அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் போடலை. அதுக்கு பதிலாக டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸை வச்சு தான் வந்து இது வரைக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு சில கோர்சஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வராத கோர்சஸ்லாம் எது எது அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன். நம்ம சொல்கிற இந்த 5-6 செக்டார்ஸில் இது வரைக்கும் வந்து இந்த டிகிரி கோர்சஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பெருசாக வந்ததில்லை. மற்ற துறைகளில் வந்து 1, 2 வேக்கன்சிஸ் வந்து வந்திருந்திருக்கலாம். இது வந்து புதிய படிப்புகள் அப்படின்றதுனால இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து இனி வரும் காலங்களில் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த கோர்சஸ்க்கு எந்தெந்த ஜாப் நேச்சர், எங்கெல்லாம் ஜாப் வந்து வேக்கண்ட் வந்து இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாமா, ப்ரைவேட் ஜாபுக்கு போக முடியுமா அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணும் பொழுது ஃப்யூச்சரில் நீங்கள் சைன் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.